அமைச்சர் காந்தி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருவண்ணாமலைக்கு நடந்தே சென்று பிச்சை எடுக்க சொல்லுங்கள். அரக்கோணத்தில் நடைபெற்ற அதிமுக கண்டன போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான சு. ரவி காட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் நீண்ட நாட்களாக மழைநீர் மற்றும் ரயில் நிலையத்தில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் இரட்டை கண் பாலத்தில் உள்ள தேங்கி கிடக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வந்தனர். இதனை கண்டித்தும் அதேபோல் அரக்கோணம் நகரத்தில் பல்வேறு சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது. இதனை சீரமைக்காத அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அரக்கோணம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளர் சு. ரவி தலைமையில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசு மற்றும் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில், ராணிப்பேட்டை மாவட்ட கைத்தறி மற்றும் துணிநூல் துறை காந்தி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருவண்ணாமலைக்கு நடந்தே சென்று அங்கு உள்ள நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலுவிடம் பிச்சை எடுக்க சொல்லுங்கள் என காட்டமாக கூறினார். இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களின் 9 முக்கியமான கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் மெத்தனம் காட்டி வருகிறது. அதனோடு ரயில்வே நிர்வாகமும் மெத்தனம் காட்டி வருகிறது. இந்த 9 கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள். இந்த 9 கோரிக்கைகளையும் மத்திய மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த ஒருங்கிணைந்த சாலைகள் விரிவாக்க திட்டத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை 6033 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. மாவட்ட வாரியாக பிரித்தோம் என்று சொன்னால் 38 மாவட்டத்திற்கு ஒரு மாவட்டத்துக்கு 158 கோடி. ஒரு தொகுதி பெரிய தொகுதியாக இருக்கும், சிறிய தொகுதியாக இருக்கும், மாவட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு 234 தொகுதி வாரியாக பிரித்தோம் என்று சொன்னால் நல்லா 25 கோடி ஒரு தொகுதிக்கு சாலை விரிவாக்கத்திற்கு, சாலை மேம்பாட்டிற்கு ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு வருடமும் நிதி ஒதுக்கப்படும். ஆனால் 2023-24 திட்டத்திலே 6033 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தோம். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 2,02,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடுகிறார். 2,5 கோடி தான். 500 கிலோமீட்டர் சாலை, அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலே 500 கிலோமீட்டர் சாலை மேம்பாடு செய்யணும், சாலை விரிவாக்கம் செய்யணும். 44 கோடி தேவையான இந்த உட்கோட்டத்தை பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் கொடுத்தது 2 கோடி. இந்த மாவட்டத்துக்கு 150 கோடி வந்துருக்கணும். ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு 36 கோடி. அந்த கண்டன போராட்டத்தின் வாயிலான ஒளி கேட்டுக்கிட்டு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி அவருடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு திருவண்ணாமலைக்கு நடந்து ஏன் நடந்து சொன்னீங்கன்னா, அந்த திருவண்ணாமலையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவது அவர்கிட்ட போய் பிச்சை எடுக்க சொல்லி மாவட்டத்துக்கு ஏன்னா நீங்கள் 150 கோடி கொடுத்துருக்க மாதிரி 36 கோடி கொடுத்துருவீங்க, எங்கள் மாவட்ட மக்கள்லாம் சாலையை பற்றி சாவணுமா, உயிரிழப்பு வரணுமா, அதை போய் கேட்டு அப்படி முடியலன்னு சொன்னால் காந்தியை ராஜினாமா செஞ்சு கூட்டிட்டு எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தால் தான் இது போன்ற திட்டங்கள், இது போன்ற கோரிக்கைகள்